வணக்கம். இது உங்கள் சாய் சிருஷ்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஓட்ஸ் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யார் வேணாலும் சாப்பிட்லாம், வெயிட் லாஸ் கூட சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். 2 கப் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பை எடுக்கிறீங்களோ அதுவே நீங்கள் மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்க டம்ளர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே மூடி போட்டுட்டு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறி வரட்டும். இந்த தண்ணியே போதுமானது. 1 ஹவர் கழிச்சிட்டு பார்ப்போம். தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருக்கு. தண்ணி நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி நிறைய ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ நான் தண்ணி ஊற்றாம தான் அரைக்க போகிறேன். ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்துக்கங்க. கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. தண்ணியே விடாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கெட்டியாக இருந்தால் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா திக்காகவே இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. நான் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நான் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம எந்த ஒரு அரிசி மாவோ கடலை மாவோ சேர்க்க வேண்டியதில்லை. அப்படியே நம்ம தோசை வறுத்துட்டாலே கரெக்டாக வந்துடும். டைரெக்டாகவே நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1.5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம செஞ்சுக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்களா, குட்டி குட்டியாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பபுள்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ 1/2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். நெய் தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலைகள் சும்மா ஒரு 4 போல் சேர்த்துக்கிறேன். பார்க்க அழகாக இருக்கும். சின்ன இலைகளை தான் சேர்த்துருக்கேன். பெருசாக சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். இது டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டுடலாம். அருமையாக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ஓட்ஸ் தோசை. நான் இன்னொன்று கூட செஞ்சு காட்டுறேன். தவாவில் கூட நல்லா ஒட்டாமே வரும் பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு மாவுமே கலக்க வேண்டியதில்லை. ஈவினிங் டைமில் பசங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். வயசானவங்க, சுகர் பேஷண்ட் யார் வேணாலுமே சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க சாம்பார் வச்சு கொடுத்தீங்களாலே போதும். நான் சட்னியும் சாம்பாரோடு சர்வ் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு அருமையான ஒரு ரெசிபி. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.